மெர்னோகிராட் ரஷ்யா இந்த பகுதிகள் இந்த பக்ரோஸ்கோ பிடிக்கிறோம்னா மெர்னோகிராட் ரொம்ப ரொம்ப அவசியம். இதுதான் குறவழி பிடிக்கிற மாதிரி ரெண்டு சைட் போய் விரிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த பகுதிகள் இந்த மெர்னோகிராடோட என்ட்ரன்ஸ்ல பகுதிகள்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கெல்லாம் உக்ரைனோட வீரர்கள் இருப்பாங்க. தம்பிகளா ஒன்று ஓடி போயிருங்க, இல்லைன்னா சரண்டர் ஆயிருங்க, இதுதான் லாஸ்ட் சான்ஸ் அப்படிங்கிறது போல எப்பவுமே ரஷ்யா ஒரு மாபெரும் ஸ்ட்ராமுக்கு முன்னாடி புயல் அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா ஒரு வார்னிங் கொடுத்துருவாங்க. இது போலதான் ட்ரோன்கள்ல இருந்து லெட்டர் போடப்படும். ஸோ அந்த லெட்டர்கள்லாம் பார்த்தாங்கன்னா சில நபர்கள் ஓடிடுவாங்க, சில நபர்கள் நிற்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் சண்டை நடக்கும். எப்பவும் போல வாடிக்கையாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ மெர்னோகிராட்ல லெட்டர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது நார்மலாக இது போல எல்லா செட்மெண்ட்டையும் நடக்கும். ஏன் இதை ஹைலைட் பண்றோன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மெர்னோகிராடு விழுந்துருச்சுன்னா அடுத்து பக்ரோஸ்க்கு தானே. ஸோ அதோட என்ட்ரன்ஸ்ல நிற்கிறாங்க. ஸோ மெர்னோகிராடை இதுக்கப்புறம் ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது களம் அப்படின்னு எடுத்து பார்த்துட்டோம்னா செர்பியான்கி ஃபாரஸ்ட். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிபிஆல ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிகள். இந்த எல்பிஆர் டொனஸ்க் லுகான்ஸ்க் பார்டர்ல இருக்கக்கூடிய பகுதிகள், யம்போவில்கா, ட்ராஸ்க். ஸோ இந்த பகுதிகள் எல்லாத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறிக்கிறாங்கன்னு உக்ரைன் தரப்பு இருந்தே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கான மேப் நான் உங்களுக்கு சைடில் லோட் பண்ணி காமிச்சிருப்பேன். இந்த பகுதிகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டொனஸ்கை ஃபுல்லாக லிபரேட் பண்ணுறதுக்கான தீவிரமான வேலைகளை ரஷ்ய தரப்பு வந்து இறங்கியிருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும் சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கலேஷன் இண்டிபெண்டன்ஸ் டே வேற வந்திருந்தது ஆகஸ்ட் 24. ஸோ அதை முன்னிட்டா இல்லை அவங்களோட வீர தீர சாகசம் இது போல பல பகுதிகள் இழக்கிறோம் இல்லையா. ஸோ உக்ரைனுக்குன்னு அந்த மைட்டை காட்டணும் இல்லையா. ஸோ அந்த ஒரு காரணத்தினால கூட இது போல ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. இது தடுத்துருவாங்க நம்பி செஞ்சுட்டாங்களா இல்லை வம்படியா அடிக்கணுன்றதுக்காக 2-3 எக்ஸ்ட்ரா அனுப்பிச்சிட்டாங்களான்னு தெரியல. பட் ஆனால் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அதுக்கான காரணம் உக்ரைனோட ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கர்ஸ்க் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கு இல்லையா, அதாவது இந்த கர்ஸ்க் ஒப்லாஸ்டுக்குள்ள போகும்போது இந்த பகுதியை பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதைத்தான் இலக்கா கொண்டு போயிருப்பாங்க அப்படிங்கலாம் தெளிவாக பார்த்துருப்போம். ஸோ மேப்ல காட்டுறேன் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ அந்த பவர் பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரஷ்யாவோட பவர் பிளான்ட்ல உக்ரைன் வந்து ட்ரோன்களை ஏவி விட்டு அடிச்சிருந்துக்கிறாங்க. 24ஆம் தேதி மொத்தம் 95 ட்ரோன்களுக்கு மேல ரஷ்யாக்குள்ள ஏவி விட்டுருக்காங்க. அதுல இந்த கர்ஸ்க் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் தாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிறாங்க. ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிக்குது. இப்போ கரெக்டாக 60 கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு 60 கிலோமீட்டரோட தொலைவில் ஸோ இது போல் டவுன் பண்ணலாம் அப்படிங்கிற டவுன் பண்ணியிருந்துக்கிறாங்க. அப்படி டவுன் பண்ணும்போது என்ன ஆயிருந்துருக்குது அப்படின்னா உக்ரைனோட ட்ரோன்களை டிட்டோனேட் ஆக ஆரம்பிச்சிருக்குது. ஸோ அப்படி டிட்டோனேட் ஆகும்போது நைட்டு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி டிரான்ஸ்ஃபார்மர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோன்கள் வந்து பண்ண விழுந்து வெடிச்சு தீ விபத்துக்குள்ளே ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ரெஸ்பாண்ட் பண்ணி இமீடியட்டா எமர்ஜென்சி சர்வீஸ் அந்த தீயணைக்கும் பணியில வந்து பண்ண ஈடுபட்டிருக்காங்க. இதுல 50% இந்த பவர் ஜென்ரேஷன் வந்து பண்ண கம்மி பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. அதாவது கர்ஸ்க் நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஒரு வேலை இது போல பவர் ஜென்ரேஷன் ஃபெசிலிட்டிலாம் அடிக்கிறாங்க அப்படின்னா அணு உலை செயல் இழந்துடும். ஒரு வேலை செயல் இழந்துருச்சு அப்படின்னா அது அணுவாயுத தாக்குதலாம் மாறிடும். அது வெடிச்சிருச்சு, ரியாக்டர் வெடிச்சிருச்சுன்னா அதுக்கான காரணம் உக்ரைன் தானே. உக்ரைன் வேணும்னே வம்படியா எஸ்கலேட் பண்ணி ஆகணும், ஏதாவது பிரச்சனையை பெருசாக்கி விட்டுறலாமா. இப்ப இது போல தாக்குதல் பண்ணும்போது ரஷ்யா வேற மாதிரி ஏதோ ஒரு அட்டாக் பண்றாங்க அப்படின்னா இதை காரணமா சொல்லி நியாயவாதிகள் உள்ள வந்துருவாங்க இல்லையா, நாட்டோ நாடுகள் இது போல விஷயங்கள்லாம். இது போல ஒரு ரீசனுக்காக இது போல பண்ணிட்டு இருக்கிறாங்களா. உக்ரைன் இதை பெருசாக்கியே தீரும் அப்படிங்களா கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்படிங்களா மாற்றுக்கிறதுல இது போல வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடக்கிறதுனால 50% வந்து பண்ணா ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க பவர் ஜென்ரேஷனை கர்ஸ்க் பையில. அது மட்டும் இல்லாமல் இதோட அப்டேட் செய்தி ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பகுதிகள் இருந்து சேஃபா வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி மிக முக்கியமான சயின்டிஸ்ட் எல்லாத்தையும் இவாக்குவேட் பண்ணதா சொல்லப்பட்டு வருது. பாதி சயின்டிஸ்ட் கிட்ட வந்து பண்ண எவாக்குவேட் பண்ணிக்கிறாங்க சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் கூட. ஏன்னா உக்ரைனோட அந்த தீவிரமான தாக்குதல்ங்கிறது அதிகரிச்சிருக்கு. எசகு புசுக்கா ஏதாவது நடந்து பவர் பிளான்ட்ல அடிச்சிட்டாங்க அப்படின்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல அது அணுவாயுத தாக்குதல் மாதிரி. ஸோ இது போல திட்டங்கள் உக்ரைனுக்கு இருக்கா. ரியாக்டர் நம்பர் 3 வந்து பாத்தீங்கன்னா 50% கம்மியாயிருந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ரஷ்யாவோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் சில நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த சராவோ பகுதிக்கு புட்டின் அவர்கள் போய் அங்கே மலர் வளையம்லாம் வச்சு அஞ்சலி செலுத்தி திரும்ப அது ஒரு மெசேஜா இருக்கு, அணுவாயுத போருக்கான தொடக்கமா இது அப்படிங்கிற அச்சங்கள் வர மாதிரியான சூழ்நிலையில இது போல ஒரு தாக்குதல் ரஷ்யாவும் ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அடுத்தது ரஷ்யாவும் உக்ரைனோட அணு உலைகள் சில அணு உலைகள் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கு, அது மேல தாக்குதல் பண்ணுவாங்களா. ஒருவேளை நடக்குது அப்படின்னா இது மாபெரும் எஸ்கலேஷனா இருக்கும். உக்ரைன் ஹங்கேரியா உரண்டி இழுத்துட்டு இருக்கிறாங்க.
ரஷ்யாவோட அணு உலை எடுக்கிறாங்க. அதுவும் இந்த யூனிட் 3யோட ரியாக்டர் பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதிகளில். இப்போ வரைக்கும் எந்த ஒரு உயிர் சேதமோ காயம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது போல எதுவுமே இல்லை. ஸோ ரியாக்டர் யூனிட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிலரி யூனிட்ல இது போல ஒரு தாக்குதல் நடந்திருக்குன்னா எப்படி அப்படின்ற கேள்வி இருக்கு. அதுல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி 50% கம்மியாயிருக்கு அப்படிங்கிறாங்க. இதனால என்ன ஆகும்னா இந்த ஏரியாவை சுற்றி இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஃபெசிலிட்டிஸ்லாம் பாதிப்படையும். அதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். அடுத்தது அணு உலையில் அடி விழுகுது அப்படின்னாலே இப்போ ரஷ்யா அடுத்த எஸ்கலேஷன் என்ன செய்வாங்க அப்படின்ற கேள்வி இருக்கு. ஸோ ஒன்ஸ் ரஷ்யா எஸ்கலேட் பண்றாங்கன்னா அதை நியாயமா சொல்லி, நியாயஸ்தர்கள் இல்லையா, ஸோ அதை நியாயமா சொல்லி மேற்கு நாடுகள் களமிறங்குவாங்களா? ஸோ இதுக்கு தான் எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எஸ்கலேட் பண்ணி எப்படியாவது போற பெருசாக்கணும் அப்படிங்கிறதுல உக்ரைன் கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. அதுவும் ஜெலன்ஸ்கி அவர்கள் குறிப்பா இருக்கிற மாற்று கருத்துல. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து அப்படியே களத்துல பார்த்தோம் அப்படின்னா கெர்சன் பகுதிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்ப பாரு இந்த போட்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா வீரர்கள் இருதரப்புலையுமே சொல்றாரு, ரஷ்யாவும் சரி உக்ரைனும் சரி, போட்டுகளை பயன்படுத்தி இது போல ஆளுங்க சப்ளைஸ் இது போல மாறி மாறி கொடுப்பாங்க. இந்த பகுதிகள் எடுத்துக்கிறதுக்கான சண்டைகள் போயிட்டு தான் இருக்கு. ஸோ இப்ப ரஷ்யா வந்து 810வது காட்சி, இது ரஷ்யாவோட மிரைன் பிரிகேட்ஸ்னு சொல்லலாம். ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா 1 shot 1 kill அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது இது போல வர்றாங்க, தாக்குதல் பண்றாங்க அப்படிங்கிறது இதுல காமனா இருக்கக்கூடிய விஷயம். இதுல ஏன் இதை நான் உங்களுக்கு எட்டு வந்து சொல்றேன், ஏன்னா நார்மலா இது போல விஷயங்கள் நம்ம பார்க்க மாட்டோம். ஏதாவது ஸ்பெஷலா இருந்தா தான் எட்டு வருவோம். இல்லை 1 shot 1 kill அப்படிங்கிற எட்டு வராங்க. அதாவது உக்ரைனோட ஏர்பான் பிரிகேடை சேர்ந்தவங்க இது போல லேண்டிங் ஆப்ரேஷனுக்காக இது போல வருவாங்க. ஸோ அப்படி வரும்போது ரஷ்யா அவங்களோட ஆர்ட்லரி குரூவை பயன்படுத்தி, அதாவது 810வது மெரைன் பிரிகேடோட ஆர்ட்லரி குரூவை பயன்படுத்தி இது போல நாங்க தாக்குதல் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ இந்த குரூ லொக்கேட் ஆயிருக்கிறது 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. ஸோ 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய செல்ஃப் ப்ரொபல்டு ஆர்ட்லரியை வச்சு துல்லியமான தாக்குதல் மூவிங் ஆப்ஜெக்ட் மேல அடிச்சிருக்காங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருப்போம். ரஷ்யால வந்து பாத்தீங்கன்னா இது போல டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை களத்துல சோதனை பண்ணிட்டும் இருக்காங்க. அதாவது ஆர்ட்லரி தாக்குதல்கள் தான். இந்த ஆர்ட்லரிஸ்ல ஏஐயை கொடுக்கறதுனால இப்போ ஒரு டார்கெட் இங்க இருக்குதுன்னா அந்த டார்கெட் அடுத்தது எந்த இடத்துக்கு மூவ் ஆகும், நம்ம அடுத்த ஆர்ட்லரியை எந்த இடத்துல ஃபயர் பண்ணும் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அதுவே கணிச்சு ஒரு 5-6 ஆர்ட்லரியை வந்து பாத்தீங்கன்னா அது யோசிக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்ல லான்ச் பண்ணும். அப்படி லான்ச் பண்ணும்போது 4-5 இடங்கள்ல விழுகும்போது ஏதோ ஒரு பாயிண்ட்ல அந்த டார்கெட் மாட்டிக்கும். ஸோ அப்படிங்கிறது போல நம்ம பார்த்தோம். ஆனா இப்போ 1 shot 1 kill வந்து பாத்தீங்கன்னா அடிக்குது. ஸோ எந்த அளவுக்கு ஏஐயோட தொழில்நுட்பம் அதிகரிச்சிருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய உள் செய்திகள். ஸோ 15 கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கக்கூடிய மூவிங் ஆப்ஜெக்டையும் ஆர்ட்லரிகள்னால துல்லியமா குறி வச்சு தாக்கி அளிக்க முடியும். எந்த அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட் ரஷ்யாவோட ஆயுதங்களுக்கு, அதுவும் குறிப்பா ஆர்ட்லரிகள் அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையிலேயே வந்து பாத்தீங்கன்னா போர் நடந்துட்டு இருக்கிறவங்க கிட்ட யார்கிட்ட கேட்டீங்கன்னா அந்த களத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும்னா காட் ஆஃப் வார் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட்லரிகள் தான். இந்த ஆர்ட்லரி ஷெல்கள் பற்றாக்குறை அப்படிங்கறதுதான் உக்ரைனுக்கு அதிகபட்சமா இருக்கு. அந்த ஆர்ட்லரி ஷெல்கள் அதிகமா வச்சிருக்க ரஷ்யா எந்த அளவுக்கு அடுத்த வளர்ச்சி நோக்கி போறாங்க பாத்தீங்களா? ஸோ ஒரு ஷெல் அடிச்சாலும் அது பர்ஃபெக்டா துல்லியமா 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்க மூவிங் ஆப்ஜெக்டை கூட துல்லியமா அடிக்குது. இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஹைலைட். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த போய் அவங்க சந்திக்கிற. ஸ்டே சேஃப். பை.